வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது கிஸ் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கவின் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படத்தை டான்சர் சதீஷ் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி பாட்டை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ரொமான்ஸ் மூவி. ஆக்சுவலா நம்ம ஹீரோ 2 பேர் கிஸ் பண்றதை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃபியூச்சரை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு வரன் அவருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பவர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இவர்கிட்ட ஒரு புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அந்த புக்கை ஹீரோயின் தான் பார்க்ல வச்சு இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த புக்கு எப்படி ஹீரோயின் கிட்ட வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் ஹீரோயினோட டான்ஸ் கிளாஸுக்கு போறாரு. அங்க இவங்களுக்குள்ள ஒரு விதமான லவ் அப்படின்றது மலர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோயினையே கிஸ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உண்டாகுது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஹீரோயினோட ஃபியூச்சர் என்ன, டுவர்ட்ஸ் த எண்ட் அதை நடக்க விடாம தடுத்து நிறுத்தினாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபேண்டசி பார்ட், அதாவது முத்தம் கொடுக்கறத பார்த்தா ஃபியூச்சர் தெரியும் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். சோ இதை மையமா வச்சு இந்த கதையில ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை காட்ட போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ரொமான்ஸ் மோட்குள்ள போயிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த ரொமான்ஸ் மோடையாவது ஒரு மாதிரி டீடைல்டா காட்டியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ரொம்ப ரொம்ப மேலோட்டமா கிரியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அப்கோர்ஸ் அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்துச்சு, ஒரு சில காட்சிகள் சூப்பரா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதுல டீடைலிங் அப்படின்றது பெரிய லெவல்ல மிஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல காமெடி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய டைம் அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க. அதுலயும் நம்ம விடிவி கணேஷை வச்சு நிறைய போர்ஷன்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. முக்காவாசி ஒர்க் அவுட்டே ஆகல அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே பிலோ பாரா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி காட்டியிருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் பயங்கர ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரொம்ப பழைய கதையை தான் அதுல பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பவர் அட்லீஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட்லயாவது ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாம நாய்க்குலாம் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த போர்ஷன்ஸும் ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்ல சீரியஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே ஒரு போர்ஷனை வச்சு ஒரு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. பட் ஓவரால் மேக்கிங்லாம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கான்செப்டும் நல்லா இருந்துச்சு. பட் நல்லாவே டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பர் படமா இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ஓகேஷான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில லிப்லாக் சீன்ஸ் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.